நான் உன்னை அதிசயங்களை காணப்படுவேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். இந்த வருஷத்தினுடைய 11வது மாதம் முதல் தேதியில் வந்திருக்கிற உங்களை எல்லாவரையும் சபையின் சார்பாக நான் வரவேற்றுகிறேன். பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுவோம். இந்த பிள்ளைகள் சிறு வயது முதலே இவ 5ஆம் வகுப்பு படிக்கிறான், அண்ணன் 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க. நாங்கள் ஏன் அவங்களை அழைச்சோன்னா, சில பிள்ளைகள் பாரத்தோடு ஜெபம் நம்ம பிள்ளைகள் எல்லாரும் ஏன் நாங்கள் ஜிம் எது சொல்லி இந்த கேட்டபோது ஏன் எடுத்தேன் தெரியுமா? நம்ம சண்டே ஸ்கூல் அத்தனை பிள்ளைகளுக்கு உள்ளும் ஒரு ரிவைவல் வரணும், ஒரு எழுப்புதல் வரணும். ஆமென். எல்லா பிள்ளைகளும் சும்மா ஓடியாடி இருக்கக்கூடாது. ஸோ கதைகளெல்லாம் பேசக்கூடாது. ஆண்டவருக்காக பயன்பெறுகிற இளம் பிள்ளைகளை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஆமென். எல்லாரும் கரங்களை திரைக்கிறதுக்கு மையப்படுத்துங்க பார்ப்போம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். வரும் நாட்களில் இனியும் நம்முடைய பிள்ளைகள் அடிக்கடி வருவாங்க. ஆமென். அப்படிதான் மக்களே பார்த்தா எல்லாம் ஒரே குடும்பம் போல தான் இருக்குது. தேவனுடைய அம்மா அப்பாவை எல்லாம் முன்னே எனக்கு தெரிஞ்சிருக்குது. அவங்களுக்கு என்ன தெரியுது? ஆகவே அவங்க எல்லாம் ஃபேமிலியாக வந்திருக்கிறாங்க. எங்கள் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரை ஆசீர்வதிக்கணும். இதுபோல் நம்முடைய சபையிலிருந்து பிள்ளைகள் எழுமணும். ஆமென் ஆமென் ஆமென். திறமை உள்ள பிள்ளைகள் இருக்கிறாங்க, ஆனால் அப்படியே ஒரு மாதிரி இருக்கிறாங்க. இல்லை, எல்லாரையும் எழுப்பணும். எல்லோரும் நம்முடைய கரனை உயர்த்துவோம். இந்த பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுவோம். உங்களுடைய எல்லாம் இந்த வலது கரத்தை பிள்ளைகள் மேலே நேராக நீட்டிக்கொள்ளுங்கள். அவருடைய அப்பா அம்மாவுக்காக ஜெபம் பண்ணுவோம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அவருடைய குடும்பத்தில் பாட்டி குடும்பத்தில் எல்லா மக்களையும் ஆசீர்வதிக்கும்படியாக பிள்ளையுடைய படிப்பு எதிர்கால வாழ்வு என்னை கனம் பண்ணுகிறவர்களை நானும் கனமணுவேன் கர்த்தர் சொல்லியிருக்கிறார். பிள்ளைகள் இந்த கனமணி இருப்பதனால அவரை தேவன் கனமிடும்படியாக நாம் எல்லாருக்கும் ஸ்தோத்திர ஜெபம். அல்லேலூயா. சர்வ வல்லமுள்ள பிதாவே, நாமத்துக்காக ஸ்தோத்திரம். இந்த 2 பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். நீர் அவர்களை ஆசீர்வதித்திலும் எதிர்கால வாழ்வில் ஆண்டவருக்கு அந்த வல்லமையான கருவிகளாய் மாற எங்கள் இந்தியாவில் மாத்திரம் இந்தியாவுக்கு வெளியேயும் போய் உடைய நாமத்தை உயர்த்துவதற்கு விசேஷ அபிஷேகத்தினால இந்த பிள்ளைகளை நிரப்பும்படியாக நான் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, சாலமனுக்கு கொடுத்த ஞானம், சாலமனுக்கு கொடுத்த நல்ல பரிசுத்தம் இந்த வாழ்விலை சின்ன வயது வரை அனுபவித்துக் கொள்ள கர்த்தர் கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறோம். அவருடைய பெற்றோருக்காக ஜெபிக்கிறோம். குடும்பத்தில் மக்களுக்காக ஜெபிக்கிறோம். தேவனை ஆசீர்வதித்து காத்து ஊழியங்களிலேயும் அவருடைய படிப்பு காரியங்களையும் ஆவிக்கிற விதத்திலையும் மேன்மையாக உதவி செய்யும். ஆண்டவரே, உங்களுக்கு ஸ்தோத்திரம். இந்த கேம்பில் வந்தானே எல்லா பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அவருடைய டீச்சர்ஸுக்காக ஜெபிக்கிறோம். அவருடைய பெற்றோர்களுக்காக ஜெபிக்கிறோம். பாஸ்டர்ஸுக்காக ஜெபிக்கிறோம். அழைத்து வந்த அத்தனை பேருக்காக ஜெபிக்கிறோம். எல்லாவரையும் ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த மண்டலத்தினுடைய இந்த ஏஜிசிஎம்ஸ் லீடராக இருக்கிற ஜிம்முக்காக ஜெபிக்கிறோம். குடும்பத்துக்காக ஜெபிக்கிறோம். இந்த எதிர்கால ஊழியத்துக்காக ஜெபிக்கிறோம். அந்த எல்லாவரையும் காத்துக்கொள்ளும். தினேஷுக்காக, அவருடைய மனைவி பிள்ளைகளுக்காக, அவருடைய குழுக்களுக்காக ஜெபிக்கிறோம். அவரும் செய்த எல்லா அந்த மேன்மையான ஊழியத்துக்காக ஜெபிக்கிறோம். இதில் எல்லாரும் யாரெல்லாம் உழைத்தார்களோ, ஜெபித்தார்களோ, கொடுத்தார்களோ இப்படி எல்லாவரையும் ஆசீர்வதித்திரும். இப்படி எங்களுடைய பிள்ளைகள் தங்களுடைய வீடுகளுக்கு போகிறார்கள். அவர்களோடு கூட கடந்து செல்வீராக. நாளை காலை ஆராதனை இந்த எல்லா சபைகளிலும் ஒரு பெரிய எழுப்பில் ஆராதனையாக மாற, ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஆராதனையாக மாற, எங்கள் சபைகளிலும் நல்ல எழுப்பிலடைந்து ஆண்டவருக்கு வல்லமையான ஆராதனை நாளை தினம் மாற தேவனே கர்த்தர் உதவி விசேஷமாய் சண்டே ஸ்கூல் பிள்ளைகளுக்குள்ள உதவி செய்யும்படியாக நான் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தாழ்த்துறோம். வறுமையாக திருசுத்தம் நடத்தும். தற்சமயத்தை நாங்கள் பிரிந்து கொள்கிறோம். பெரியாத நேசர் கூட மீண்டும் நான் காணும் வெள்ளமாய் கருவிலுக்குள்ள மறைத்துக்கொள்ளும். இந்த வருஷத்தில் கிறிஸ்மஸ் ஆராதனை, நியூ இயர் ஆராதனை எல்லாவற்றையும் பொறுப்பு நடத்திக்கொள்ளும். தொடர்ந்து இருக்கிற முகாமுகளையும் காத்துக்கொள்ளும். இயேசு ரட்சகரின் நாமத்தில் ஜெபங்களும் பரிசுத்தமுள்ள ஜீவன பரலோக பிதாவே. எல்லாரும் ஆமென் சொல்ல பார்ப்போம். எவ்வளோ தானே? ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல மறவாதே. ஆமேன் ஆமேன் ஆமேன். சத்தமாக ஒரு ஆமேன் சொல்ல பார்ப்போம். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஆமேன். தேங்க்யூ.